வணக்கம். உங்க ஆதார் மற்றும் பான் கார்டு பத்தி 2 ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நல்ல செய்தி, இன்னொன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அவசர எச்சரிக்கை. இந்த புது ரூல்ஸ் பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாம பார்க்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் அது இனிமே பழைய போஸ்ட் ஆபீஸ் இல்ல. அங்க சில பெரிய ரொம்பவே பயனுள்ள மாற்றங்கள் வந்திருக்கு. உங்க வாழ்க்கைய இன்னும் ஈஸியாக்க போற அந்த சூப்பரான புது சேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க முதல்ல அத பத்தி பாப்போம். ஆமாங்க, போஸ்ட் ஆபீஸ் இப்போ செம்ம டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இதனால நம்ம நேரம் மிச்சமாகிறது மட்டுமல்ல, பேங்கிங் சேவைகளே ஒரு புது லெவல்கே போயிருக்கு. இந்த அசத்தலான புதிய சேவைகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இங்க நீங்க பாக்குற மாதிரி இனிமே போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் திறக்க ஒரு கட்டு பேப்பரோட அலைய வேண்டாம். புதுசா வந்திருக்கிற இகேஒய்சி வசதியால ஒரு ஃபார்ம் கூட நிரப்பாம உடனுக்குடனே நீங்க ஒரு அக்கவுண்ட திறக்கலாம். அது எப்படி இவ்ளோ சுலபமா நடக்குதுன்னு அடுத்ததா பாப்போம். இப்ப பாருங்க இந்த ப்ராசஸ் எவ்ளோ சிம்பிள்னு. நிஜமாவே 3 ஸ்டெப் தான். உங்க ஆதார் நம்பரை கொடுக்கறீங்க, உங்க கைரேகைய பதிவு பண்றீங்க, அவ்ளோதான். உங்க புது சேவிங்ஸ் அக்கவுண்ட் அடுத்த சில நொடிகள்லயே ரெடியாகிடும். இது எவ்ளோ பெரிய வசதி இல்லையா? அக்கவுண்ட் ஓபன் பண்றது மட்டும் இல்ல, அதை யூஸ் பண்றதும் இப்போ உங்க கையில தான். நடுராத்திரியில பேலன்ஸ் பார்க்கணுமா? நோ ப்ராப்ளம். மொபைல் பேங்கிங் இருக்கு. அவசரமா யாருக்காவது பணம் அனுப்பணுமா? இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பேர் போட்ட ஹை செக்யூரிட்டி ஏடிஎம் கார்டுகளும் வாங்கிக்கலாம். பேங்கிங் சேவைகள் இனி 24/7 உங்க கண்ட்ரோல்ல. ஆனா இந்த எல்லா நவீன டிஜிட்டல் வசதிகளையும் நீங்க அனுபவிக்கணும்னா ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அதுதான் உங்க போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்டோட ஆதாரை இணைக்கிறது. இது வெறும் ஃபார்மாலிட்டி இல்ல. இதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது ஏன் இவ்ளோ அவசியம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சிம்பிளா சொல்லணும்னா இது கவர்மெண்டோட ரூல்ஸ் படி கட்டாயம். உங்க ஆதாரை இணைக்கிறதுனால கவர்மெண்டோட நலத்திட்ட உதவிகள் எந்த தடையும் இல்லாம நேரா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அதை விட முக்கியம், உங்க அக்கவுண்டோட பாதுகாப்பு பல மடங்கு அதிகமாகும். சரி, இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அவசரமான அறிவிப்பு. உங்க பான் கார்டை ஆதாரோட இணைக்கிறத பத்தினது. இந்த டைம் லைனை நல்லா பாத்துக்கோங்க. இலவசமா இணைக்கிறதுக்கான டைம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இப்போ நாம அபராதத்தோட இணைக்கிற காலகட்டத்துல இருக்கோம். ஆனா இங்க சிவப்பு நிறத்துல இருக்கிற இந்த டேட்டா மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. டிசம்பர் 31, 2025. இதுதான் ஃபைனல் டெட்லைன். இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. சரி, லேட்டா பண்ணா எவ்வளோ ஃபைன்? இது பாருங்க, 1000 ரூபாய். இது வெறும் ஃபைன் இல்ல. இந்த பணத்தை கட்டினாதான் நீங்க லிங்க் பண்ற ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால இன்னியும் தாமதப்படுத்தினா உங்க பணம் தான் வீணாகும். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா காட்டுது. உங்க பான் கார்டு ஆக்டிவா இருந்தா என்னென்ன பண்ணலாம், இன்ஆக்டிவான என்ன ஆகும்னு பாருங்க. ஒரு பக்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம், ரீஃபண்ட் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இன்னொரு பக்கம் இதுல எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பிளாக் ஆயிடும். ஒருவேளை அந்த கடைசி தேதியான டிசம்பர் 31, 2025க்குள்ள நீங்க உங்க பான் கார்டையும் ஆதாரையும் இணைக்கலன்னா என்ன நடப்புன்னு நினைக்கிறீங்க? அதோட விளைவுகள் ரொம்பவே சீரியஸா இருக்கும். முதல்ல உங்க பான் கார்டே செல்லாம போயிடும். அப்புறம் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வரவேண்டியிருந்தா அந்த பணம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். பெரிய லோன், இன்வெஸ்ட்மெண்ட்னு எந்த ஒரு பெரிய நிதி பரிவர்த்தனையும் உங்களால செய்ய முடியாது. மொத்தத்துல உங்க ஃபைனான்ஷியல் லைஃபே ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடும். இது நானா சொல்லல, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளே சொல்றாங்க. ஒரு தடவை பான் கார்டு செல்லாம போயிடுச்சுன்னா அது திரும்ப ஆக்டிவேட் பண்றது சட்டுன்னு நடக்கிற விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய அலைச்சலும் நேரமும் ஆகும்னு நேரடியா எச்சரிக்கிறாங்க. அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான். உங்க பான் கார்டு ஆதாரோட லிங்க் ஆகி இருக்கா? உங்க பதில் இல்லனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த முக்கியமான வேலைய இன்னிக்கே முடிச்சிடுங்க.